அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 23. திரிசூலம் சுழன்றது. சகல புவனங்களையும் ஆட்டுவிக்கும் தேவதேவனை தன் இரு விழிகளால் ஆட்டி வைத்த உமையே சின்னஞ்சிறு கன்னிப்பெண்ணாய் உருக்கொண்டு கூத்துடை தரித்து வந்து நிற்பது போல் வலக்கையில் திரிசூலதாரியாய் கம்பீரமாக அரங்கில் காட்சியளித்தாள் தேவராட்டி. அவள் கொடும்பாளூர் அரசவையில் ஆடல் மகளாய் பணிபுரியும் ஒரு சாதாரண மானிட பெண்தான் என்ற உணர்வு அரங்கில் கூடியிருந்த அரசர்களுக்கு ஏற்படவே இல்லை. இமையா விழிகளால் அரங்கின் மேற்சென்ற பார்வையை மீட்க மனமின்றி வீற்றிருந்தனர். அழகொழுக எழுதிய நிறுத்திய உயிரோவியமாய் தோன்றிய அவள் கூத்தை தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் மனங்களை வென்றுவிட்டாள். தேவராட்டியின் தோற்றத்தை பற்றி இங்கே சிறிது கூற வேண்டும். மரக்குலத்து பெண்கள் அணிந்து கொள்வது போல் முழங்காலுக்கு மேல் கச்சம் வைத்து கட்டிய புடவை, பாதங்களுக்கு மேல் 2 பாம்புகள் சுருண்டு கிடப்பது போல் படாகங்கள், இல்லையோ உண்டோவன திகழ்ந்த இடையில் மேகலை போல் இறுக பிணித்த புலித்தோல், கழுத்திலும் தோளிலும் முன்கைகளிலும் பல நிற பூமாலைகள் அணிந்திருந்தாள். கூந்தலை தலைகீழாக நிறுத்திய சங்கின் தோற்றம் போல் உச்சந்தலையில் தூக்கி அழகாக முடிந்து கொண்டிருந்தாள். அந்த கொண்டையை சிறிய கொன்றை பூச்சரம் ஒன்று அலங்கரித்து கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் திருநீறு பூசிய வெண்மை. வலது கரத்தில் நீளமாக ஒளி மின்னும் கூர்மையான திரிசூலத்தை போல இடது கையில் சிறியதாக அழகாக ஒரு உடுக்கு. இந்த கோலத்தில் ஒரு பக்கமாக துவண்டு சிங்காரமாக அவள் நின்ற அபிநய அலங்காரம் பார்க்கும் கண்களிலெல்லாம் தெய்வத்தை படரவிட்டது. கொற்றவை கூத்துக்குரிய வீராவேசத்தோடு தேவராட்டி தன் ஆடலை தொடங்கினாள். பாறைகளுக்கு நடுவேயுள்ள சுனை தண்ணீரில் கூழாங்கல்லை வீசி எறிவது போன்ற இன்ப ஒலியை எழுப்பியது ஒடுக்கு. கால் படாகத்தின் உள்ளே இருந்த பரல்கள் ஒலித்தன. சூலம் ஒலிக்கக்கி சுழன்றது, துள்ளியது. ஆட்டத்தின் 9 வகை கூத்துக்களில் ஒன்றாகிய வீரட்டான கூத்தின் கம்பீரமான துரித கதியில் தெய்வ ஆவேசத்தோடு சுழன்று சுழன்று ஆடினாள் அந்த பெண். காளி தேவியாகிய கொற்றவையே அந்த பெண்ணின் உடலில் உணர்வுகளில் தன்மயமாகி கலந்து விட்டது போல் ஒரு தத்ரூபம் அவள் ஆடலில் இருந்தது. வீரட்டான அபிநயத்தின் முடிவில் முத்திரை பிடித்து காட்ட வேண்டிய குனிப்பு எனும் விகற்பத்தை தாண்டி அற்புதமான உள்ளாள கூத்தில் தன்னை மறந்து லயித்து கொண்டிருந்தாள் அவள். தெய்வீகம் கலையாக மாறி திகழ்ந்து கொண்டிருந்தது அவளிடம். சோழ கோப்பரகேசரி தன்னை மறந்து தன் நினைவை இழந்து பார்த்து கொண்டிருந்தான். கண்டனமுதன், அரசூருடையான், பரதூருடையான் எல்லோரும் ஏறக்குறைய அதே நிலையில்தான் லயித்திருந்தார்கள். ஆனால் கூத்து அரங்குக்கு ஏற்பாடு செய்த கொடும்பாளூர் மன்னனின் கண்கள் மட்டும் ஒன்றிலும் ஊன்றி பார்க்காமல் நாற்புறமும் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. கனற்கோலங்களை போன்ற அவனுடைய பெரிய கண்கள் அரங்கின் மேலும் தன்னோடு உடன் வீற்றிருந்த சோழன் முதலியவர்கள் மேலும் அரங்கின் வெளிப்புறத்து நுழைவாயில் மேலும் மாறி மாறி நிலைக்காமல் பார்த்து கொண்டிருந்தன. இயற்கையிலேயே அவனுக்கு அப்படி ஒரு சுபாவம். குட்டி போட்ட பூனை மாதிரி சாதாரணமான காரியங்களுக்காக கூட பதறி அலைப்பாய்கின்ற மனம் அவனுக்கு. கலைகளை அனுபவிக்க ஆழ்ந்து ஈடுபட்டு தோயும் மனம் வேண்டும். அலைப்பாயும் மனம் உள்ளவர்களால் எந்த கலையிலும் இந்த மாதிரி ஈடுபட்டு லயிக்க முடியாது. கொடும்பாளூரானிடம் அந்த ஈடுபாடு இல்லை என்பதை அவன் கண்களே விளக்கின. குணாதியாகவே இப்படி எதிலும் ஆழ்ந்து ஈடுபட முடியாதவர்கள் முன்கோபக்காரர்களாகவும் ஆத்திரமும் உணர்ச்சி வெறியும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். தேவராட்டியின் ஆடல் சுவை அனுபவத்தின் உயர்ந்த எல்லையில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அருளாவேசமுற்று தானே கொற்றவை என்ற முனைப்பால் சுழன்று சுழன்று ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் மட்டுமா ஆடி சுழன்றாள்? அவள் ஆடும்போது கொண்டையாக முடிந்திருந்த சடாமகுடத்தின் கொன்றை மலர் கொத்தும் பிறை சந்தினை போல் தங்கத்தில் செய்து புனைந்திருந்த அணியும் செவிகளின் நாக குண்டலங்களும் எல்லாம் ஆடி பார்த்து கொண்டே இருந்த சோழனுக்கு கண்களில் நீர் பனித்து விட்டது. உள்ளம் நெக்குருகி உடல் சிலிர்த்தது.
மகா மன்னனான கோப்பரகேசரி பராந்தக சோழன் எத்தனையோ அற்புதமான ஆடல்களை உறையூரிலும் காவிரி பூம்பட்டினத்திலும் கண்டிருக்கிறான். நாட்டிய கலையில் கலைக்கோல் பட்டமும் பொற்பூவும் பொன் மோதிரமும் பெற்ற பெரிய பெரிய ஆடல் மகளிரின் ஆடல்களையெல்லாம் அவன் கண்டிருக்கிறான். அவையெல்லாம் அவன் உணர்வுக்கு கிளர்ச்சி மட்டுமே ஊட்டின. அவைகளில் இல்லாத, அவைகளிலும் மேம்பட்ட ஏதோ ஒன்று இந்த தேவராட்டியின் ஆடலில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. தேவராட்டியின் ஆடற்கலையில் வெயில் படாத நீரின் குளிர்ச்சி போல தெய்வீக பண்பு விரவி இருந்தது. நீரை சுட வைத்து குளிர்ச்சியை நீக்கி செயற்கையாக சூடாக்குவது போல் பாட்டு, கூத்து, புலமை ஒவ்வொரு துறையையும் அறிவின் வெம்மையால் சூடேற்றி அவைகளிலிருந்தும் தெய்வீக பண்பை நீக்கிவிடும்போது அவை சாதாரணமாகி விடுகின்றன. அரங்கில் ஆடிக்கொண்டிருந்த அந்த தேவராட்டியின் முகத்தை பார்க்கும் போதே மலையரையன் மகளாக தோன்றி உமையின் கன்னித் தவக்கோலம்தான் நினைவுக்கு வந்தது. எப்போதும் ஏதோ பெரிய லட்சியங்களுக்காக கனவு கண்டு கொண்டிருப்பது போல் இடுங்கிய கண்கள், நீல முகம், கன்னிப் பருவத்து பேதமையின் அழகு நிழலாடும் நெற்றி, வடிந்த நாசி, வளைந்த புருவங்கள், கரைந்து நிற்கும் சிரிப்பு, கனத்து சரிந்த கன்னங்கள். தேவராட்டி சந்தத நிலையில் அருளுற்று ஏதேதோ பிதற்றினாள். தங்களுடைய கூட்டணியை பற்றியும் தென்திசை படையெடுப்பை பற்றியும் அதில் வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா என்பதை பற்றியும் தேவராட்டியிடம் குறி கேட்டு நிமித்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சோழன் எண்ணியிருந்தான். தனக்கு பழக்கமில்லாத காரணத்தால் கொடும்பாளூர் மன்னனை விட்டே அவைகளை தேவராட்டியிடம் கேட்க செய்யலாம் என்று மனதுக்குள் ஒரு முடிவு வந்தவனாக தன் பக்கத்தில் கொடும்பாளூரான் வீற்றிருந்த ஆசனத்தை பார்த்த சோழன் ஏமாற்றமடைந்தான். அங்கே கொடும்பாளூரானை காணவில்லை. அவன் வீற்றிருந்த இருக்கை காலியாயிருந்தது. மற்ற மூவரையும் பார்த்தான். அவர்கள் இந்த உலகத்தையே மறந்து தேவராட்டியின் கூத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவ்வளவு அற்புதமான கூத்தை ரசிக்காமல் நடுவில் எழுந்திருந்து கொடும்பாளூரான் எங்கே போயிருப்பான் என்ற கேள்வியும் சந்தேகமும் சோழன் மனதில் உண்டாயின. சோழனுடைய கண்கள் கொடும்பாளூரானை தேடி சுழன்றன. அவனை காணோம். கூத்தரங்கின் வாயில்புறம் போய் அங்கு யாராவது ஆட்கள் இருந்தால் அவர்களை அனுப்பி கொடும்பாளூரானை அழைத்து கொண்டு வர செய்யலாம் என்ற நோக்கத்தோடு சோழன் மெல்ல எழுந்தான். ஆனால் அந்த கணமே அவன் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. கொடும்பாளூரானே மிக வேகமாக வாயிற்புறத்திலிருந்து கூத்தரங்குக்குள் வந்து கொண்டிருந்தான். அவன் முகச்சாயலும் நடையின் வேகமும் பரபரப்பையும் அவசரத்தையும் காட்டின. வெளியே செல்வதற்காக எழுந்திருந்த சோழன் மறுபடியும் இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டான். வேகமாக உள்ளே பிரவேசித்த கொடும்பாளூர் மன்னன் சோழன் காதருகே போய் குனிந்து மெதுவாக கூறினான். அரசே, தென்பாண்டி நாட்டின் பலவீனத்தை மிகைப்படுத்தக்கூடிய வேறொரு செய்தி சற்று முன்புதான் என் காதுக்கு எட்டியது. அப்படி என்ன செய்தி அது? சோழனும் மெதுவான குரலிலேயே கேட்டான். சில நாட்களுக்கு முன்னால் இடையாற்று மங்கலம் மகாமண்டலேஸ்வரர் மாளிகையில் பாதுகாக்கப்பட்டு வந்த பாண்டிய மரபின் சுந்தர முடியும் வீரவாளும் பொற் சிம்மாசனமும் திடீரென்று காணாமற் போய்விட்டனவாம். யார் வந்து கூறினார்கள் இந்த செய்தியை? தெற்கே இருந்து நம் ஒற்றர்களில் ஒருவன் வந்து கூறினான். நீங்கள் எல்லாம் கூத்தில் ஈடுபட்டிருந்த போது இடையில் நான் கொஞ்சம் வெளியே எழுந்து சென்றேன். அதே நேரத்துக்கு வந்த ஒற்றனும் வந்து சேர்ந்ததனால் அவனை அங்கேயே நிறுத்தி செய்தியை விசாரித்து கேட்டுக்கொண்டு வந்தேன். ஒருவேளை இந்த செய்தி இப்படியும் இருக்கலாம் அல்லவா? நம்மை போன்ற வடதிசை அரசர்கள் தெற்கே படையெடுத்து தென்பாண்டி நாட்டை வென்றுவிட்டால் இடையாற்று மங்கலத்தில் போய் முடியையும் வாளையும் சிம்மாசனத்தையும் தேடி எடுத்துக்கொண்டு விடுமோமோ என்பதற்காக இப்படி ஒரு பொய் செய்தியை மகாமண்டலேஸ்வரர் பரப்பியிருப்பார். இருக்காது அரசே. வந்திருக்கும் ஒற்றன் கூறுவதை பார்த்தால் உண்மையாகவே அரசுரிமை பொருட்கள் கொள்ளை போயிருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. எப்படி இருந்தாலும் நாம் படையெடுப்புக்கு ஏற்பாடு செய்யத்தான் போகிறோம். நமக்கு ஏன் இந்த கவலை? சோழனும் கொடும்பாளூரானும் மேற்கண்டவாறு மெதுவான குரலில் பேசிக்கொண்டிருந்த போதும் தேவராட்டியின் கொற்றவை கூத்து நடந்து கொண்டுதான் இருந்தது. அவள் வலக்கையில் திரிசூலத்தின் சுழற்சியும் இடக்கையில் உடுக்கின் ஒலியும் குன்றவில்லை, குறையவில்லை. சோழனும் கொடும்பாளூரானும் வீற்றிருந்த இடத்தின் பின்புறத்து சுவரில் அவர்கள் தலைக்கு மேலே மானின் கண்களைப் போல் துவாரங்கள் அமைந்த பலகணி ஒன்று இருந்தது. அருளுற்று ஆடிக்கொண்டிருந்த தேவராட்டி
திடீரென்று இருந்தார் போலிருந்து அந்த மான்விழி பலகணியை சுட்டிக்காட்டி வீல் என்று அலறி கூச்சலிட்டாள். அந்த பலகணியை நோக்கி தன் திரிசூலத்தை ஓங்கி சுழற்றினாள். பற்களை கடித்தாள், கால்களை உதைத்தாள். திரிசூலத்தை குறிபார்த்து சுழற்றி அதே பலகணியை நோக்கி எறிந்தாள். எல்லோரும் அவளுடைய கோபத்தின் காரணம் விளங்காமல் எழுந்திருந்து அந்த பலகணியை பார்த்தபோது அதன் நடுத்துவாரத்திலிருந்து ஒளி மின்னும் இரு கண்கள் வேகமாக பின்னுக்கு நகர்ந்தன.